அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழாவில் மாட்டு வண்டிகள்லாம் வீடியோ எடுக்க போயிருந்தோம். அப்போ வந்து மாட்டு வண்டிகள் விலை கேட்டு ஒரு 3 பேர் கடலூர் ஏரியாவிலேருந்து வந்திருந்தாங்க. 3 பேருமே பார்த்திங்கன்னா விவசாயிகள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே பட்டதாரிகளாக படிப்பை முடிச்சுட்டு அவங்க முன்னோர்கள் பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்த விவசாயத்தில் இறங்கி பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக பழைய காலத்தில் இருந்த மாதிரி மாட்டு வண்டி வாங்கணுன்னு தான் இப்போ வந்திருக்காங்க. அது போக தேர் திருவிழாவுக்கு வரும்போதெல்லாம் மாடும் கண்ணும் வாங்கிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட அப்படியே டீட்டெயில் கேட்டலாம், என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஏது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் விருதாலம் பக்கம் சாத்தூர் கிராமத்திலேருந்து வரேங்க. சாத்துக்குடிலேருந்து வரேன். ஆமா, நாங்க வந்து ஆண்டுக்காண்டு ஆடி அமாவாசைக்கு குருநாதர் சுவாமி தேருக்கு நாங்க வருவோம். அதனுடைய ராசி பலன் வந்து நாங்க வந்து மாடு வாங்கிட்டு போவோம். மாடு வந்து எங்க பண்ணையில வந்து 2017 ஒரு காளை மாடு 2 கண்ணுட்டியா வாங்கிட்டு போனோம். எனக்கு 25 உருப்படிகள் வளர்ந்துருக்குது. இங்க வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு பலன் என்னன்னாக்க, பண்ணையில வந்து நோய் நொடி வராம இருக்கும். மாடு வந்து அபிவிருத்தி ஆகும். அதன் அடிப்படையில நாங்க வந்து மாடு வாங்க வந்திருக்கிறோம். பெரும்புட்டு மாடா பார்த்து வாங்கிட்டு இருக்கிறோம். இப்ப வந்திருக்கிறது வந்து இந்த மாடு, இந்த மாட்டு வண்டி இருக்கு இல்லைங்களா, கட்டை வண்டி, மாட்டு வண்டி, கூண்டு வண்டி. இது வந்து ரொம்ப நாளே எங்களுக்கு ஆசை. ஏன்னா எங்கள்கிட்ட பண்ணையில இருந்து வந்து கன்றுகள் வளர்ந்துகிட்டு வருது, ஜோடி கன்றுகள் வளருது. அதை ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி வண்டியை வாங்கி பூட்டி ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நம்ம இந்த மாட்டு வண்டியை பார்க்கறதுக்காக நாங்க இங்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1985 இந்த ஆண்ட காலப்போக்கில் வண்டிகள்லாம் குறைஞ்சி போச்சு. காரணம் என்னன்னா, மாடு வளர்ப்புல ஆர்வம் இல்லாம, மாடு வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு உழைப்பை ஸ்பெண்ட் பண்ண முடியாம மக்கள் சமூகம் விட்டுட்டாங்க. ஆனா நாங்க அதை மீட்டு எடுத்து இப்ப வந்து நாங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய நினைவுகள் வந்து பழைய முடி திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்க இதை பார்க்க வந்திருக்கோம். கண்டிப்பா 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 கண்டிப்பா. குருநாதர் சாமி கடலூர் மாவட்டத்துல தான் உற்பத்தி ஆகி வந்தவர். பிள்ளையில இருந்து சிதம்பரம் பக்கத்துல இருந்து அங்க இருந்தா இது குடி அழிச்சிட்டு இங்க வராங்க. அதான் இதோடைய வரலாறு. இன்னொரு ஆளை கேளுங்க, இந்த லோக்கல் உள்ளவங்கள. நன்றி, வணக்கம். கண்டிப்பா. நான் வந்து +2 முடிச்சிருக்கிறேன். +2 முடிச்சு மியூசிக் கல்லூரி போய் படிச்சிருக்கிறேன். இசை கல்லூரியில பயின்றிருக்கிறேன். தலைவர் வந்து BSc அக்ரி முடிச்சிருக்கிறாரு, மேக்ஸ் முடிச்சிருக்கிறாரு. இவர் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி இருக்கிற ஆளை வந்து நிறைய பேர் மறுபடியும் மீட்டெடுத்த மாதிரி விவசாயத்துக்கு பிரச்சனை உருவாகும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கெல்லாம் பாராட்டணும். ஏன்னா அப்பவே டிகிரி கம்ப்ளீட் பண்ணது பெரிய விஷயம். கண்டிப்பா. அப்ப வந்து ஈஸியா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. நீங்க விவசாயத்துல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா. ஆமா ஆமா. நாங்க எல்லாமே இயற்கை விவசாயம், பாரம்பரிய நெல் நிறைய பண்றோம். இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இயற்கை விவசாயம் தான். பாரம்பரியத்துல என்னென்ன நெல் பண்ணிட்டு? எங்கள்ட்ட ஒரு 40 விதமான நெல் பண்றோம். இவங்கெல்லாம் ஒரு 10-15 விதமான நெல் பண்றாங்க. கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, கருங்குருவை, இந்த மாதிரி பல ரகங்கள் நாங்க பண்றோம். ரத்தசாலி வேண்டியதே இல்லை. நாட்டு மாடு இருக்கு. இப்ப இவங்களா 25 மாடு வச்சிருக்காங்க. இவங்களும் 10 மாடு. நம்மளோட ஒரே மாடு தான் இருக்கு. நான் 10 ஏக்கர் நல்லா பயிர் வைக்கிறேன். சிறப்பா பண்ணீங்கன்னா ஓகே. அப்படியே உள்ள இன்னும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா வியாபாரம் பேசுறதுக்கு போயிட்டாங்க. சாரட்டு வண்டி விதவிதமா ரகரகமா இருக்கு. இது ஃபுல்லாமே இரும்புல் இருக்கிறது. இது சாரட்டு தான். இங்க வருங்க, இது கூட்டு வண்டியா, பொள்ளாச்சி மாடல் வண்டி இதுக்கு எல்லாமே தேக்கில் இருக்கிறது தான். நல்லா மாடும் பூட்டலாம், குதிரையும் பூட்டலாம். அது போக கூட்டு வண்டி பழைய பிள்ளையார்கள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கூட்டு வண்டி சொகுசான வண்டி, பொட்டிக்கிட்டி எல்லாம் வச்சு கிட்டெல்லாம் போட்டு பொட்டிக்கிறீங்க. அப்புறம் இதுல வந்து பர்சனலா நிறைய லாக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. பணமெல்லாம் கொண்டு வர மாதிரி இருந்தா ஒழிச்சு கொண்டு வரது. அது போக கட்ட வண்டி எல்லாம் நிறைய இருக்கு.
இது பொள்ளாச்சி மாடல் வண்டி தான். அதில் பார்த்தீங்கன்னா ரேக்லா போடுற வண்டிகளும் நிறைய இருக்கு. ரேக்லா வண்டிகள் போடுறது, தட்டா வண்டி, குதிரை போட்டுறது, கட்டை வண்டி எல்லாமே வர்றவங்க போகிறப்ப ரேச்சுக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. லைவ் எல்லாம் இல்லைங்க, வீடியோ தான். தமிழ் சிங்கம், சிங்கம் திருப்பூர். அது அது போக எல்லாமே. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம அந்தியூர் தேர் திருவிழாக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. என்னென்ன ரகங்களான கட்ட வண்டிகள் கொண்டாந்துருக்கீங்க? அண்ணா கட்ட வண்டி கொண்டு வந்தீங்கன்னா லேக்லா வண்டி, கூட்டு வண்டி, கவுத்து கூட்டு வண்டி, ஒத்த சாரட்டு எல்லா வண்டியும் கொண்டு வந்துருக்கீங்களா? அதுவா தட்டானால என்ன ரேட் இருந்து ஸ்டார்டிங்? அண்ணா தட்டா 17,000 வருதுண்ணா. 17,000. ஆமாங்க. சைக்கிள் தட்டானுங்களா இல்ல சைக்கிள் தட்டா தானே? ஹெவியான வீல் போட்டிருக்கீங்க? ஆமாங்கண்ணா, பைப் வீல் போட்டுருக்குதுண்ணா. ஆமாங்கண்ணா. சைக்கிள் தட்டானோட குவாலிட்டியா இருக்கு. ஆமாண்ணா, வீல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இன்னைக்கு வந்து இந்த வண்டிகள்லாம் எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருது? அண்ணா 17,000 இருந்து 3.5 லட்சம் ரூபா வரை இருக்குண்ணா. 3 லட்சம் ரூபாய். ஆமாங்கண்ணா. சராசரியா எத்தனை வண்டி கொண்டாந்தீங்க, எத்தனை வண்டி மூவிங்க? அண்ணா 40 வண்டி கொண்டு வந்தேண்ணா. இப்போ ஒரு நான் 5 வண்டி கொடுத்துக்கிறேண்ணா. 5 வண்டி போயிருக்கு. ஆர்டர் இருக்குங்களா? ஆர்டர் கேட்டுக்கிறாங்கண்ணா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் ஆமாங்க. கொஞ்சம் இதா இருக்கு. ஆமாங்க. ஆமாங்கண்ணா. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜீப் வினேஷ் இருக்கீங்க, அது சேல்ஸா? அது சேல்ஸ் இல்லைண்ணா, ஓனிஸ் வண்டிங்க. சொல்லுதா? ஆமாங்கண்ணா. சரி சரி சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஈஷால வச்சிருக்கிற மாதிரியே வண்டி தயார் பண்ணிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது எப்படி நீங்க தயார் பண்ணதா இல்ல அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்ததா? இல்ல நாம் தயார் பண்ணதுண்ணா, அதை பார்த்து தயார் பண்ணது. ஆமாங்கண்ணா. சரி, இந்த மாதிரி வண்டி எல்லாம் என்ன யூஸ்க்கு யூஸ் ஆகும்? ஆனா ரெசார்ட்டுக்கு வாங்கிட்டு போறாங்கண்ணா. ரெசார்ட்டுக்கு? ஆமா. சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சு பாக்குறதுக்குங்க. இதுக்கெல்லாம் நல்லா பெரிய மாடு போட்டு பூட்டிக்கலாம். ஆமாங்கண்ணா. சரி, இது வந்து என்ன ரேட் வரும்? ஆனா 2 ரூபா வருங்கண்ணா. 2 ரூபா ரேஞ்ச் வரும். ஆமாங்கண்ணா. ஃபுல்லா இதுல ஸ்டீலுங்க. சரி, அது இது போக பாத்தீங்கன்னா வேற தேக்கு இந்த மாதிரி பழைய வண்டிகள் கொடுத்தாலும் ரெடி பண்ணி தருவீங்க? பண்ணிக்கலாங்கண்ணா. அது ஆல்டர் பண்ணி தரலாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி வண்டிகள்ல ரெடி பண்றதுக்கு வேணாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாம் பண்ணிக்கலாங்க. நம்பர் அப்படியே சொல்லுங்க. அண்ணா 97 50 70 57 51ங்கண்ணா. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பண்ணிக்கலாங்கண்ணா. சரி, ஓகேண்ணா. ஓகேங்க.